ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நானும் நல்லா இருக்கிறேன். நீங்களும் நல்லா இருக்கேன்னு நம்புகிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம ஊரில் ஃப்ரைடேனால ஸ்பெஷலாக தான் இருக்கும். அன்றைக்கி பூரா நம்ம ஊரில் எப்படி பெருநாள் கொண்டாடுவோமோ அதே மாதிரி தான் ஃப்ரைடேயும் கொண்டாடுவோம். அதனால் கொஞ்சம் என்னென்னு சொல்கிறது, அதான் பெருநாள்னு சொல்லிட்டேன்ல, அந்த மாதிரி தான். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பசங்க கொஞ்ச நாளாக ஸ்நாக்ஸு அது இதுன்னு வாங்கி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. நானும் உடம்பு சரியில்லாமல் இருக்கனால எதுவுமே பசங்களுக்கு வாங்கி கொடுக்க முடியலை. அடவு அத்தா கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்க போயிட்டு கொஞ்சம் ஸ்வீட்டு திங்ஸும் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அதெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மட்டன் பிரியாணி தான். ஃபஸ்ட்டு நம்ம மட்டனை கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அருவாமனைன்னு சொல்லுவோம்ல, உங்கள் ஊரில் என்ன பேருன்னு தெரியலை, கமெண்டில் சொல்லுங்கள். எங்கள் ஊரில் அருகாமனைன்னு சொல்லுவோம். அதால் தான் கறியை எப்போவுமே கட் பண்ணுவோம். இப்போ ஆப்ரேஷன் பண்ணியிருக்கனால 3 மாதத்துக்கு கீழே குனியக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் கீழே உட்காந்து என்னால் கட் பண்ண முடியாது. அதனால் நான் எப்பவும் போல் சிசர்லேயே கட் பண்ணி எடுத்துருவோம்னு சொல்லிவிட்டு மீனை கட் பண்ணுற மாதிரியே கறியும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் கோழிலாம் இதில் தான் கட் பண்ணுவேன். ஆனாலும் மட்டன் கட் பண்ணதில் இதான் ஃபஸ்ட்டு டைம். ஈஸியாக வந்துச்சு. நான் அருகாமனையை வச்சு நம்ம கட் பண்ணிட்டு சிரமப்படுறதை விட இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. 10 நிமிஷத்தில் வெட்டி எடுத்துட்டேன். இதான் கழிவு இதில் வந்தது. இப்போ நம்ம மட்டனை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இது கோப்பையில் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம இப்போ சட்டியில் மாற்றி நல்லா அலசி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டு பிரியாணிக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு தால்ச்சாக்கு தேவையானதையும் பிரித்து எடுத்துக்கலாம். தொப்புள் ஹெர்னியானால் தான் கீழே குனியக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி பசங்க எனக்கு ஏற்கனவே 2 சிசேரியன் பண்ணியிருக்கிறோம். 2 பிள்ளைகள் ஆப்ரேஷன் தான். ஆனால் அந்த ஆப்ரேஷன் பண்ணப்போ நான் கரெக்டாக 1 வீக்லேயே நான் எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிருவேன். இந்த மாதிரி கிடையாது. இந்த ஆப்ரேஷனுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அந்த ஆப்ரேஷன் பண்ணும்போது உடம்புல தண்ணி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. வயிற்றுலலாம் தண்ணி படக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆயிலெலாம் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் தான் குளிக்க வைப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இப்போ அப்படி இல்லை. ஆப்ரேஷன் பண்ணுன்னா கரெக்டாக ஒரு 6 டேஸ்லேயே நல்லா டெய்லி குளிச்சுட்டு நல்லா சோப்பு போட்டு கழுவிக்கிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு 5 தடவை சோப்பு போட்டு கழுவணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது வித்தியாசமாக இருந்துச்சு. ரொம்ப பெயினாகவும் இருக்குது. ரொம்ப என்னென்னு சொல்கிறேன்னு தெரியலை. ஹெர்னியா ஆப்ரேஷன் நார்மலாக எல்லோரும் பண்ணியிருக்காங்க. அது வேறு ஹெர்னியா. இது எனக்கு பண்ணினது தொப்புள் ஹெர்னியாவில். இது என்னென்னு சொல்கிறதுன்னு தெரியலை. நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதில்லை. எங்கள் இடத்துல நிறையா பேர் ஹெர்னியா ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. குடலில் இருக்கும். அது வேறு இது வேறேன்னு சொல்லிட்டாங்க கடைசியில் ஆப்ரேஷன் பண்ண இடத்துல. சரி, என்னுடைய இதை சொல்லி உங்களையும் கஷ்டப்படுத்த விரும்பலை, சாரி. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பட்டைக்கிராம்பு ஏலம் போட்டு நல்லா வெடித்ததுக்கப்புறமா முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழம் சேர்த்து அதுக்கப்புறமா நம்மளுக்கு தேவையான அளவு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் எடுத்துக்கிறேன். 1/4 கிலோ வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை சேர்த்து நல்லா மெரூன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்குங்க. வதக்கிக்குங்கன்னு சொல்கிறேன்னா, ஏன் வறுத்து எடுத்துக்குங்கன்னு சொல்கிறேன்னா, நல்லா ப்ரௌன் கலர் ஆயிரனே, அப்போ தான் அதோடய டேஸ்ட் நல்லாயிருக்கும். கிஸ்மிஸ் பழம் கொஞ்சம் கருகிற மாதிரி தெரிஞ்சிச்சு. அதனால் நான் அதை எடுத்துகிட்டு வெங்காயத்தை நல்லா மெரூன் கலரில் வதக்கி எடுத்துக்கலாம். போட்டு ரொம்ப பேசியாக இருக்கிறோனோ, சாரி. மெரூன் ப்ரௌன் மாறி வாயில் வாய்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு அப்படி. சரி, அதோட நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம கேரட் சேர்த்துக்கலாம். நான் எப்போவுமே பசங்களுக்கு என்ன பிரியாணி பண்ணாலுமே வெஜிடபிள் சேர்த்துக்குவேன். ஏன்னா வெஜிடபிள்ஸ்னாலே அதுகளுக்கு அலர்ஜியாக இருக்குது, சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அலர்ஜினா என்ன, அது சாப்பிட்டு அவங்களுக்கு அலர்ஜி ஏற்படாது. அதை பார்த்தா அவங்க பயப்படுறாங்க, பிடிக்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் நான் எப்போவுமே இப்படி சேர்த்து பண்ணி கொடுத்துருவேன். இப்போ நல்லா காய்கறி வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவு தக்காளி சேர்த்துக்கலாம். 1/4 கிலோ தக்காளி சேர்த்துருக்கேன். வெங்காயம் நான் 350 கிராம் சேர்த்துருந்தேன், சாரி 1/4 கிலோன்னு சொல்லிட்டேன். இப்போ தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் நான் பட்டர் பீன்ஸ் சேர்த்துருக்கேன். பட்டர் பீன்ஸ் வாங்கிட்டு வந்துட்டோம். இப்போ கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன். ஏற்கனவே வாங்கினது கொஞ்சம் இருந்துச்சு. சரி, அதையும் போட்டு நம்ம சமைச்சிருவோம்னு சொல்லிட்டு போட்டாச்சு. எப்பவும் பட்டர் பீன்ஸ் போட்டு சமைக்க தான் செய்வேன் பிரியாணி. ஆனால் இந்த தடவை ஞாபகம் இல்லை. திடீர்னு போய் ஃப்ரிட்ஜில் ஓப்பன் பண்ணி இஞ்சி பூடு எடுக்க போகும்போது பார்த்தா இருந்துச்சு, எடுத்துகிட்டு வந்துட்டேன். தேவையான அளவு நம்ம உப்பையும் சேர்த்து வதக்கிக்கலாம். உப்பை நம்ம சேர்த்து வதக்கும் போது தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடுறேன். 10 நிமிஷத்தில் வேக வேண்டியது 5 நிமிஷத்துலேயே வெந்துடுறேன். அதனாலே நான் எப்போவுமே தக்காளி சேர்த்ததோடையே நான் உப்பையும் சேர்த்து வதக்கிடுவேன். இப்போ தக்காளி வதங்கிருச்சு. அதோடு சேர்த்து நம்ம புதினா மல்லியும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கட்டேன் தக்காளியும் புதினா மல்லியும். தக்காளி நல்லா மசிஞ்சால் தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மசிய வதக்கி எடுத்துக்கலாம். 3 ஸ்பூன் இஞ்சி பூடு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பச்சை வாடை நல்லா போகணும் இஞ்சி பூடு பேஸ்ட்டுக்கு. எல்லாமே நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பிரியாணி மசாலா ஹோம்மேட் பிரியாணி மசாலா தான்.
நம்ம வீட்டில் உள்ளதான் எப்பவும் போடுறது. அன்றைக்கி வந்து ஃபங்க்ஷனுக்கு வாங்கியிருந்ததில் கொஞ்சமாக வந்து பிரியாணி பொடி வந்து ஈகிள் கம்பெனியில் உள்ளது இருந்துச்சு. அதை போட்டுட்டு நம்ம வீட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பிரியாணி பொடியை தான் நான் இப்போ இதில் சேர்த்துருக்குறேன். பிரியாணி பொடியை சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். நல்லா பச்சை வாடை போனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மட்டனையும் சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. நல்லா எண்ணெயில் கொஞ்சம் நல்லா சுருள வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து யூனிட்டி பிரியாணி ரைஸ் தான் நான் யூஸ் பண்ணுவேன். நான் வந்து 1.5 கப்பு இன்றைக்கி எடுத்துருக்கிறேன். அதை வந்து ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன் தண்ணியை ஊற்றி. நான் வந்து 1.5 கப்பு எடுத்ததுக்கு வந்து 3 கப்பு தண்ணி தேவைப்படும். நான் வந்து ஏற்கனவே 2 கப் தண்ணி ஊற்றி கறியை வேக வச்சுருக்கேன். 1 கப் தண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த 2 கப் தண்ணி ஊற்றி வேக வச்சேன்ல, அதில் கறி நல்லா வெந்ததுக்கப்புறமா 1 கப் தண்ணி அதுலேருந்து எடுத்துட்டேன். இப்போ நம்ம அந்த 1 கப் தண்ணியை ஊற்றி நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த 1/2 கப்பையும் ஊற்றி ஊற வச்சுருந்தோம்ல ரைஸ், அதையும் சேர்த்துடலாம். சேர்த்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். தேவையான அளவு உப்பு மல்லித்தலை எல்லாம் போட்டு நான் மூடி வச்சுருந்தேன். இப்போ நல்லா வந்துருச்சு. இது வந்து நம்ம வடித்து கொட்டின பிரியாணி தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். நல்லா வந்ததுக்கப்புறமா தேவையான அளவு நான் நெய் சேர்த்துக்கிட்டேன். நல்லா உதிரியாக புழுன்னு அழகாக வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு விசில் எடுத்து விட்டுட்டு நம்ம மட்டனை தூக்கி அதில் சேர்த்துக்கலாம். பிரியாணி மட்டன் கிரேவியை வந்து நம்ம வடித்து கொட்டின சோறில் சேர்த்தாச்சு. இப்போ அதை நல்லா அப்படியே கிளறி விட்டுறலாம். ஒரு 1/2 hour வந்து நம்ம வந்து சிம்முலேயே வச்சு வேக வச்சுக்கலாம். மூடியை போட்டு மூடி ஒரு வெயிட்டான பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி அது மேலே வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். பக்கத்துலேயே இப்போ நான் கொஞ்சமாக மட்டன் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை வந்து குழம்பு வச்சிடலாம்னு சொல்லிட்டு தாளித்து போட்டேன். குழம்பு நல்லா வெந்துருச்சு. இதில் வந்து நான் ஒரு உருளைக்கிழங்கை வெட்டி சேர்த்துருக்குறேன். அந்த தண்ணியாக இருக்கனால அந்த உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு அதே சரியாக வந்துடும். தொழுவ போயிட்டாக இனி தொழுதுட்டு வரக்குள்ள நம்மளும் முட்டையை அவிச்சு எடுத்துகிட்டு பிரியாணி வேலையை முடிஞ்சிருச்சு. சாப்பாடு ரெடியாக எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பசங்க வீட்டில் இருந்தாலே ஏதாவது வாங்கி வைப்பாக, இல்லைன்னா வெளியில் கூப்பிடுவாங்க. ஏதாவது இல்லைன்னா வீட்டில் செஞ்சு தாங்கன்னு சொல்லி நச்சரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. என்னோடய பையன் ஒரு படிக்கு மேலே நான் தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தான். என்ன செய்கிறது, கொஞ்சம் அடங்கித்தானே போக வேண்டியது இருக்குது. ஏன்னா அவன் என்னென்னா வெளியில் கூப்பிடுவான். இப்போ தான் உங்களுக்கு முடியலை இல்லைம்மா, நம்ம வெளியில் போக முடியல, அப்போ நானாச்சும் இதை பண்ணுறேன்னு அவங்களோட சேர்ந்துட்டு அக்காவும் தம்பியும் ஏதாவது பண்ணுவாங்க. அப்படி தான் இந்த வாரமும் மில்க் சாக்லேட் பண்ணி தாங்கம்மான்னு கேட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சரி பண்ணி கொடுப்போம்னு சொல்லிட்டு போய் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பக்கத்துலேயே நின்று என்னையே பண்ணவே விடலை. நான் செய்கிறேன்னு அவன் தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன்கிட்ட அக்கா வாங்குறதும் அவன் வாங்குறதும் மாற்றி ஒரு வழியாக எப்படியோ பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னா கொக்கோ பவுட்ரு, மில்க் பவுட்ரு, பட்ரு, வெண்ணிலா எசன்ஸு, தேவையான அளவு ஜீனி, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு எடுத்து நம்ம கடாயை அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா சீனியை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து 1 கப் ஜீனி எடுத்துக்கிட்டோம்னா அதில் 1/4 கப்பு தண்ணியை எடுத்து அந்த ஜீனியை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்குங்க. ஜீனி நல்லா கரைச்சி எடுத்ததுக்கப்புறமா ஒரு கெட்டி பதத்தில் வரேன். அந்த கெட்டி பதம் வந்ததோடு என்ன செய்யுங்க, 1 ஸ்பூன் வந்து கொக்கோ பவுட்ரு நான் எடுத்திருக்கேன். அது ஸ்பூன்னா மெஷர்மெண்ட் கப்பு தருவாங்கல்ல, கேக் செய்கிறதுக்கு அதில் உள்ள ஸ்பூன் தான். அதில் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து 1/4 கப்புன்னு ஒரு கப்பு இருக்குது. அந்த கப்பில் வந்து நான் அமுல்மா எடுத்துருக்கிறேன். அமுல் பவுட்ரு, மில்க் பவுட்ருன்னு சொல்லுவோம்ல, அதுதான். அமுலியா எடுத்திருக்கேன் நான், அமுலியா கம்பெனி. உங்கள்கிட்ட என்ன மில்க் பவுட்ரு இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்குங்க. நான் ஃபஸ்ட்லாம் பண்ணும்போது என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா எவ்ரிடே கம்பெனி தான் எடுத்துருந்தேன். அதில் வந்து கொஞ்சம் உப்புத்தன்மை இருக்கும். அதனால அது இதை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இதில் சுத்தமாக உப்பு சேர்க்கலை. உப்பு சேர்க்காம தான் பண்ணியிருந்தேன். ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்தா எதுவுமே ஒரு டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க, ஸ்வீட்டு. ஆனால் நான் இதில் வந்து சேர்க்கலை. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் சேர்த்துக்குங்க. மில்க் பவுடர் சேர்த்து கொஞ்சம் கிளறிக்கிங்க. நல்லா கிளறினதுக்கப்புறமா பட்ரு எடுத்து தேவையான அளவு அந்த கிராமுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்து போட்டுக்குங்க. நான் ஒரு 100 கிராம் பீஸில் ஒரு 5 பீஸாக வெட்டினா எப்படி வருமோ அதில் ஒரு பீஸ் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டேன். அவ்வளோதான், நல்லா சாக்லேட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் அதை எடுத்து ப்ரீசரில் வந்து 1 hour வச்சுருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பிடிச்சிருந்தா செஞ்சு பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டில் வந்து இப்போ வந்து ஹென்னா இருக்குது, நெயில் கோனு, ஆர்கானிக் ப்ரைடல் கோன் இருக்குது, அப்புறம் வந்து நெயில் கோன் ரெண்டுமே நம்மள்ட்ட இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். வந்து நீங்கள் ப்ரீசரில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். 3 monthsக்கு இருக்கும். நான் வந்து அதோட பிக்சரை அட்டாச் பண்ணியிருக்கேன், அதை பாருங்கள். இது வந்து நம்ம வீட்டிலையே வச்சு எடுத்தது தான். நம்ம வீட்டு பிக்சர் தான். என் கையில் தான் என்னுடைய பொண்ணு வச்சு எடுத்திருக்கா. அந்த பிக்சரும் இதில் நான் சென்ட் பண்ணியிருக்கேன். பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த ரம்ஜானை ரொம்ப சூப்பராக செலிப்ரேஷன் பண்ணுங்கள். மித்த மந்த்லாம் எப்படி போகுமோ போகலையோ தெரியாது. நீங்கள் ரம்ஜான் மாதம் மட்டும் நம்மளுக்கு எப்படி ஓடுதுன்னு சொல்லவே முடியாது. ஒரு நாள் ஒரு யுகம் மாதிரி போகும். மித்த நாள் இது வந்து ஒரு யுகம் வந்து ஒரு நாள் மாதிரி ஓடிடும். நான் ரொம்ப சந்தோஷமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் வர்ற ரம்ஜான் மாதத்தை. நீங்கள் ரொம்ப ஆர்வத்தோடு இருப்பீங்க. இன்ஷாஅல்லாஹ் அந்த ரம்ஜான் மாதம் எல்லாத்துக்கும் நன்மையான மாதமாக அமையட்டேன்.
சரி ஓகே காய்ஸ், என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் ஒரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.